1 to 4. Okay, 4 is solid. Right? So totally 33. Got it? இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா ஸ்பைன் வெர்டிபிள் காலம் இப்போ நம்ம நேரா பார்த்தோம் இல்லையா vertical column is not straight like this. Here it is having a curve like this, right? Can you see? Here it has a curve like this. Here it has a curve like this. Again it has a curve like this. Okay? Exactly like this. Okay? கடந்து பின்னால then lower iduப்புல இங்கே then sacrum region இது then cortex இப்படிதான் இருக்கு பொசிஷன் அடுத்து thoracic regionல இது lumbar regionல இது lumbar regionல இது sacrumல இது cortex இப்படிதான் இருக்கு yes exactly இங்க கொஞ்சம் இப்படி போட்டு புரியறதுக்காக actually from here sacrum, from here it is lumbar, from here it is thoracic. So cervical, thoracic, lumbar, sacrum, here this one is coccyx. It will be like this only. Okay? So the curve naturally இது எப்படி வருது அப்படிங்கறத செகண்ட் இயர் படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயர்லயே பிரைமரி அண்ட் செகண்ட் இயர் கர்வ்ஸ் னு ஒன்னு இருக்கும். வெர்டிபிள் காலம் படிக்கும்போது அனாட்டமி இருக்கும். அது 5 மார்க் क्वेश्चन தனியா வரும். ஸோ இந்த கர்வ்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, குழந்தை எப்படி பிறக்கணும், எப்படி திரும்பி வளரணும், கழுத்து தூக்குறப்போ கழுத்து ஸ்ட்ரென்தன் ஆகும், நிற்கிறப்போ இது ஸ்ட்ரென்தன் ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கர்வ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிரைமரி சி கர்வ் இல்லை. அதில் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த கர்வ் ரிவர்ஸ் ஆகும், தென் cervical கர்வ் ஃபார்ம் ஆகும். அப்படி சொல்லி ஒரு ஸ்டேஜ் படிக்கணும். ஓகே, எதுக்கு சொல்றேன்னா so posteriorly when we are seeing, posteriorly means from the back, when we are seeing the vertebral column is arranged like this, right? It is arranged like this, right? உதாரணத்துக்கு சொல்லணும்னா this is the lowermost lumbar. அப்ப 5 நேம் கொடுக்கலாமா? lumbarனாக்க அப்ப 5 என்ன அர்த்தம்? lumbar 1, lumbar 2, lumbar 3, lumbar 4, lumbar 5 இப்படி தான் நேம் கொடுப்போம். ஓகேவா? இப்போ cervical ஏழு இருக்குன்னா cervical 1, cervical 2, cervical 3, cervical 4, cervical 5, cervical 6, cervical 7. ஷார்ட்டா C1, C2, C3, C4, C5, C6, C7. அப்ப thoracic 12 இருக்கு. T1, thoracic 1, T1, thoracic 2, T2, thoracic 3, T3, thoracic 4, T4. அது மாதிரி 12. Sometimes இந்த thoracic ன்றத dorsal சொல்லுவாங்க. dorsal 1, dorsal 2. அப்ப T1, T2 ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு வரும். ஓகே, dorsal 1 சொல்லுவாங்க. அது முடிஞ்சதும் lumbar எத்தனை இருக்கு? 5. So L1, L2 அதாவது lumbar 1, lumbar 2, lumbar 3, lumbar 4, lumbar 5. அது முடிஞ்சதும் sacrum. மொத்தமா சேர்த்து ஃபினிஷ் பண்ணி ஒரு சிப்பி மாதிரி இருக்கும். இவ்வளவு பெருசு இருக்கும். That is sacrum. ஃபியூஸ் பண்ணி ஒரே போனா இருக்கும். So அத அஞ்சா பிரிச்சோம் அப்படினா for our study purpose we have to study a separate course. Okay, அப்ப அஞ்சா பிரிச்சோம்னா that is sacrum 1, sacrum 2, S3, S4, sacrum 5, S5. அப்புறம் coccyx 1 ல இருந்து 4 குள்ள இருக்கும். பெரும்பாலும் 4 இருக்கும். குட்டி குட்டியா இருக்கும். ஓகே, அதுல coccyx 1 அதாவது C1, coccyx 2, C2, coccyx 3, C3, coccyx 4, C4, coccyx 5 இருக்கா? ஆமா, இதுலயே C1, C2, C3 ன்னு சொல்றோம், அதுலயே C1, C2 ன்னு சொல்றோம். குழப்பமாட்டதா? cervical we call as C1, C2, C3, but coccyx we use the term CX1, CX2, CX. So coccyx
கன்ஃபியூஷன் பண்ணுவோம். ஓகே, these are all basics. அப்போ L1 னா என்ன சொல்றேன்? லம்பார் ரீஜன் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வெர்டிபிரா சொல்றோம். அப்ப அது எங்க இருக்கும்? இங்க இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? கரெக்ட், கிளியர்? தூங்கிட்டு இருக்குள்ள எனக்கு பக்கத்துல கிளியர்? thoracic 4 னு சொல்றேன், அது எங்க இருக்கும்? முதுகுல இந்த பகுதியில. அதுல எங்க இருக்கும்? இங்க இருக்குமா இங்க இருக்குமா? மேல இருக்குமா கீழ இருக்குமா? thoracic 4 இங்க இருக்கும் roughly. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ரீஜன்னா கிட்டத்தட்ட அந்த ரீஜன் தான். thoracic இங்க இருந்து வரைக்கும். அப்ப T5 T6 னா இங்க தான் இருக்கும். ஜட்ஜ்மென்ட் வருது இல்லையா? தென் cervicalல C1 C2 C3 அப்படி இருக்கு அப்படின்னா cervical இங்க தான் இருக்கு. அப்ப cervical வெட்டப்பட C3 எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டா இங்க யோசிக்கணும். கிளியர்? ஆர் வி கிளியர்? cervical எங்க இருக்கு? அப்ப C1 C2 C3 எல்லாம் எங்க இருக்கும்? cervical இதுல எங்க கன்ஃபியூஷன் இருக்கு சார். ஆர் C1 C2 இங்க தான் இருக்கு. அப்படியா? C1 C2 இங்க தான் இருக்கு. கரெக்ட்டா இங்க ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா cervical எங்க இருக்குன்னு தான் தெரியல. எங்க இருக்கு? எங்க இருக்கு? தொட்டு காட்டுங்க. எஸ், ஓகே. நம்பர் எங்க இருக்கும்? லோவர்லயா அப்பர்லயா? கொஞ்சம் மேல வந்தா அது நம்பருக்கு கீழ போனா சார், அதுக்கு கீழ போனா ட்ரூண்டா இருக்குது. ஓகே, அது கிளியர்? அப்ப நம்பர்னா இப்ப எங்க எதை பேச போறோம்? இப்ப இந்த சாப்டர்ல நம்பர் பேச போறேன். எங்க இருக்கும்? இந்த பகுதி இல்லையா? காட் இட்? சோ இந்த பகுதியில் நடுவில் இருக்கிற வெட்டப்பட பேர் என்ன? லம்பார் வெட்டப்பட. ஓகே, அப்ப உதாரணத்துக்கு நான் இங்க மார்க் பண்ணுறேன். L5 அப்படின்னா L4 அப்படின்னா L3 L2 L1 T12. இப்போ இதுக்கு மேல சாக்ரமென்ட் ಇದೆ. S1 S2 சாக்ரமென்ட். ஓகே, this part is known as, this entire part is called vertebral column. Exactly this one, cervical vertebrae. Okay, vertebrae na